வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழக கேமராவினருக்கும் வணக்கம். இந்தியன் 2 திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் சரி, ஓடிடில ரிலீஸ் ஆகும் சரி, அந்த படத்தை ஊரே சேர்ந்து ஊற வச்சு அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங் எப்படி நம்ம கமல் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். சோ அவரோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போய் நம்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சிருந்தாங்க கமல் சாரும் சங்கர் சாரும் சேர்ந்து. சோ எங்களை நீங்க கொடுமைப்படுத்தீங்களா, இருங்க அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை வெச்சு செஞ்சுட்டாங்க. அந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் பிரிச்சு ட்ரோல் பண்ணி அந்த படத்தை அடக்கம் பண்ணியே முடிச்சிட்டாங்க. ஆனா நாம பேச வேண்டிய மிக முக்கியமான காட்சி அந்த படத்துல ஒண்ணு இருக்கு. அந்த காட்சி நான் தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் அந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் எனக்கு அந்த காட்சியை தியேட்டர்ல பார்க்கும்போது தோணுச்சு. அது என்னன்னா, ஒரு அரசு அதிகாரி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்றாரு. அவர் கைது பண்ணி ஜெயில வச்சிடறாங்க. அப்போ மக்களின் பிரதிநிதியா ஒரு உருவம் போய், அதாவது மக்களின் குரலா ஒருத்தர் போயிட்டு அந்த அரசு அதிகாரியை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க இப்படிலாம் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் காலு கீழே இந்த மிக்சி, கிரைண்டர், இந்த ஃபேன், இந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த இலவச பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே இருக்கு. அதை பார்த்த உடனே ஐ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த மக்கள் பிரதிநிதி அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அந்த ஊழல்வான அரசு அதிகாரி இருக்காரு இல்லையா, அவரு கேட்கிறாரு, அப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மக்கள் பிரதிநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இழிக்கிறாரு. உடனே அந்த ஊழல்வான அந்த அரசு ஊழியர் அப்படின்னு சொல்லி காரி துப்புறாரு. நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிறதே வேஸ்ட், நாமளும் கொள்ளையடிச்சா என்ன தப்புன்னு தோணாதா? அப்போ இதெல்லாம் என்னங்க சார்? கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த துப்புறான்ல, அந்த துப்புற காட்சி அப்படின்றது இந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஏழ்மையை ஏளனம் செய்து துப்புற மாதிரிதான் அந்த காட்சியோ வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நான் ஊழல் வாங்கி மக்களை ஏமாத்தி லஞ்சம் வாங்கி சேர்த்ததும், அரசாங்கம் உன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த இலவச பொருட்கள் இருக்குல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ற மாதிரி அந்த ஒரு காட்சி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த காட்சியை எடுத்த அந்த இயக்குனரா இருக்கட்டும், அந்த மேக் பண்ண எல்லாருமே இருக்கட்டும், இவனுங்க ஒரு மக்களோட அந்த ஏழ்மை நிலைய, சக மனிதனோட அந்த ஏழ்மைய எந்த அளவுக்கு கேவலமா ஏளனமா பாக்குறான் அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம். இது பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான புத்தியோடனாலதான் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் உருவாக்கவே முடியும். இதுக்கு பேர் உதவி. ஒரு சக மனுஷன் இன்னொரு மனுஷன் செய்வான் இல்லையா, அந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க வாழ்க்கை தரத்துல கொஞ்சமாவது ஓகே இந்த உதவி நான் செய்யறேன், நீ கொஞ்சம் அப்படியே பிடிச்சி மேல வா அப்படின்னு அரசாங்கம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. தியேட்டர்ல அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு சில பேர் கை தட்டி ரசிச்சாங்க. அப்பதான் யோசிச்சாங்க, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு அரசியல் தெளிவு, அந்த அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்னு. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த சென்னையில இருக்கக்கூடிய அந்த மாலு, இந்த தியேட்டர், இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சொகுசு வாழ்க்கைகள் இருக்குல்ல, சோ இதே மாதிரிதான் இந்த கிராமத்துல விளிம்புல இருக்கக்கூடிய மக்களும் இதே மாதிரி அந்த சொகுசான ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் போல. அப்படி இல்ல, அங்க அந்த கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது முற்றிலும் அப்படியே வேறானது. இந்த இலவச பொருட்களான இந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், இந்த ஃபேன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அது இல்லாத ஒரு இடத்தில் வாழ்ந்த ஒரு நபராலதான் அதோட அருமை என்ன அப்படின்றத உண்மையா புரிஞ்சுக்கவே முடியும். உதாரணத்துக்கு ஒரு இலவச டிவி எடுத்துக்குமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தர் வீட்டுல, இல்ல ஒரு தெருவுல யாரோ ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் டிவியே இருக்கும். ஒருத்தர் வீட்டுல டிவி இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெருமையாகவும், அது குடும்பத்துக்கு ஒரு அடையாளமாகும். ஏன் இப்ப யாராவது வழி கேட்டாங்க அப்படின்னா, அதோ பாருங்க அந்த ஒரு ஆண்டனா தெரியுதுல, அந்த வீட்டுக்காரங்க தான் அப்படின்னா, அந்த ஆண்டனா தெரியுதுல அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடுதான், 2 வீடு தள்ளிதான் அப்படின்னு ஒரு தெருவின், ஒரு கிராமத்தின் அடையாளமாகவே இருந்ததுதான் டிவி. அப்படி கிராமத்துல ஏதோ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டிவியை பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருக்க மொத்த பேரும் போய் அந்த வீட்டு வாசல் முன்னாடி உட்காருவாங்க. அவன் எப்படா அந்த வீட்டு கதை திறப்பான், எப்படா டிவி ஆன் பண்ணுவான், எப்படா நம்ம அந்த டிவி கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு மொத்த ஊருமே, அந்த தெருவில் இருக்க மொத்த மக்களுமே போயிட்டு அந்த ஒருத்தர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தேவடு காத்த அந்த காட்சிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் அந்த இடத்துல அனுபவிச்சிருக்கேன். டிவி எப்படா பார்க்கலாம். ஏன்னா டிவின்றது கிராமப்புறங்கள்ல அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னொன்னு, நம்ம வீட்டு வாசல்ல நம்ம வீட்டு டிவிக்காக காத்திருக்கிறான் அப்படின்றது அது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாவே இருக்கும். அது அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்கு இந்த ஊர்லயே, நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஊர் ஜனமும் உட்கார்ந்துட்டு இருக்கு பாடுறா அப்படின்னு அதை அவங்க பெருமையா நினைச்சாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த டிவிய 10-15 அடி தூரத்துலதான் அந்த டிவியே பார்க்க முடியும். ஒண்ணு பாட்டை கேட்கலாம், இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தந்த உருவம், இது இந்த நடிகரை, இவங்க அப்படின்னு
நம்மளால அதை வந்துட்டு புரிஞ்சுக்கதான் முடியுமே தவிர 10-15 அடியில இருக்கக்கூடிய அந்த டிவியை பெருசா நம்ம ரசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் பல கிராமங்கள்ல இருந்தது. ஒரு சில பேர் அந்த டிவி வந்துட்டு எல்லாரும் நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டு திண்ணையில வைப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆளுங்களை உள்ள விடாம வீட்டு வாசல்ல வச்சு அந்த டிவியை பார்க்க விடுவாங்க. இன்னும் அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜன்னல் கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு அந்த ஜன்னலே சின்னதா இருக்கும், ஆள் ஒரு 10 தலை எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்த்து டிவி பார்த்த இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னையும் சேர்த்து. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அவனுக்கு என்ன தோணும் தெரியாது. அந்த டிவியோட ஓனருக்கு என்ன தோணும், அவனுக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா தெரியாது. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கதவை பட்டுன்னு சாத்துவான், எல்லாரும் எழுந்து வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். இந்த வெள்ளிக்கிழமான நைட்டு 8 மணிக்கு போடுற அந்த ஒளி ஒளி நிகழ்ச்சிய வாரம் முழுக்க காத்திருந்து அந்த 1/2 மணி நேரம், அதுவும் 1/2 மணி நேரம் கூட போட மாட்டா, திடீர்னு 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷத்துலயே கட் பண்றாங்க. சோ அதெல்லாம் அந்த காத்திருந்து அடுத்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பார்த்தவங்க தான் அந்த டிவியோட அந்த அருமை அப்படின்றதே நல்லா புரியும். சோ ஒரு டிவி அப்படின்றது ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கௌரவமா பார்க்கப்பட்டது. பல ஏழைகளுக்கு டிவி அப்படின்றது ஒரு பெரும் கனவாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு அவங்க பெத்தவங்களால பதில் சொல்ல முடியாது. அவங்க வீட்டுல டிவி இருக்கு, ஏன் நம்ம வீட்டுல டிவி இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம அந்த அளவுக்கு வசதி இல்லப்பா, நம்மளால சம்பாதிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சொன்னா அவங்க புரிஞ்சுக்கூடிய மனநிலையும் கிடையாது. தெருவுல உருண்டு பிறனவா இருக்கிறான், டிவி வாங்குங்க, டிவி கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படின்னு. சோ இந்த நிலைமை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். இந்த கிராமங்கள்ல கூலி வேலை செஞ்சுட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கூலி வேலை செஞ்சாதான் அப்படின்ற நிலைமையில இருக்கிற அந்த மக்களால டிவினா வாங்கவே முடியாது, ஒரு பெரும் கனவு. இந்த கிராமப்புற மக்களோட வாழ்க்கையில அவங்க வந்துட்டு படிப்படியா முன்னேறி வரதும் முன்னாடி வரதும் கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த டிவி மிக்சி மாதிரியான இந்த சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்காக நீங்க ஏங்கி உங்க வாழ்க்கையை வந்துட்டு மேலும் கஷ்டமாக்கிக்காதீங்க அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையில அந்த ஏக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதா இந்த இலவச பொருட்கள், இந்த இலவச டிவி எல்லாமே. இந்த அரசாங்கம் இலவச டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் அடுத்த வீட்டு வாசல்ல போய் நின்னு அவன் வீட்டு டிவியை அந்த அண்ணாந்து பார்த்தா பாத்தீங்களா, அந்த காலம் முற்றிலுமா ஒழுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அடிமை முறை மாதிரி தானே. இப்ப நம்ம வந்துட்டு அடுத்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறோம், ஏதோ ஒரு தேவைக்காக நிக்கிறோம் இல்லையா, அந்த தேவையை நமக்கு அரசாங்கமே பூர்த்தி செய்யுது அப்படின்னும் போது நாம அடுத்த வீட்டு வாசல்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அததான் இங்க இலவசமா அரசாங்கம் செய்யுது ஏழை மக்களுக்கு. இன்னொன்னு, இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் சோம்பேறி ஆயிட்டாங்க, இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த சீரியல் பாக்குறவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஊரை ஏமாத்துற பேச்சு. ஆக்சுவலா டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படின்றது, இந்த பொது அறிவு அப்படின்றது நிறைய வளர ஆரம்பிச்சது. ஏன்னா சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத அந்த டிவி வாயில அவன் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் தாண்டி டிவி கொடுக்கப்பட்ட அந்த காலகட்ட கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா கிரைம் ரேட் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, அவங்க வீட்டு பிள்ளைகள் அடுத்த வீட்டு ஜன்னல்லையோ அடுத்த வீட்டு வாசல்லையோ நின்று அந்த டிவியை ஏக்கத்தோட பாக்குற அந்த ஏக்கம் அப்படின்றது முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது. சோ இதுதான் அவனுக்கான பிரச்சனையே. இத்தனை நாளா நம்ம வீட்டு வாசல்ல தானே அவன் காத்துட்டு இருந்தான், நாய் மாதிரி காத்துட்டு இருந்தான் அத்தனை பேரும். இப்ப அவன் வீட்டுல டிவி வந்துருச்சு, நம்ம வீட்டுல ஒருத்தனும் இல்ல, நம்ம கௌரவமே போன மாதிரி நினைச்சவனுக்கு தான் இத உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இலவசமே பிச்சை அப்படின்ற மாதிரி அவனுங்களே பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த கௌரவம் போயிடுச்சு. என் வீட்டுல மட்டும் தான் டிவி இருந்து எல்லாரும் என் வீட்டு வாசல்ல தான் நாய் மாதிரி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு கௌரவமும் அந்த ஆசையும் இல்லைன்னும் போது அதை நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கீழவே நம்மளை எதிர்பார்த்து நிக்கணும்னு நினைச்ச ஒருத்தன் நமக்கு நிகரா வரான் அப்படின்ற ஒரு பொறாமைதான். அதே மாதிரி இது வந்து இந்த கம்யூனிட்டி இந்த கேஸ்ட் தான் இல்ல, எல்லா கேஸ்ட்லயுமே கஷ்டப்படுறவங்க இருக்குதான் செய்யறான். எல்லா கேஸ்ட்லயுமே பணக்காரனா தான் இருக்கிறான், ஏழை ஏழையா தான் இருக்கிறான். எல்லா கேஸ்ட்லயுமே இந்த அடிப்படை தேவைகள்ன்றது கண்டிப்பா தேவைப்படுது. இதேதான் இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாத்துக்குமே. காலையில 8 மணிக்கு நாத்து நடுறதுக்கோ இல்ல நாத்து பறிக்கிறதுக்கோ காலையில 8 மணிக்கு போறாங்களே தாய்மார்கள், அவங்க கிட்டே கேட்டதான் தெரியும் அத்தனை பேருக்கு சமைச்சு வச்சுட்டு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அவங்கள அந்த அம்மியில அரைச்சி சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கே வேலைக்கு போறதுக்கே டைம் ஆடும், அதுவும் அறக்க பறக்க ஓடணும். சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பலுதான். சோ அந்த வேலை பலுவை குறைக்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்தது அந்த இலவச மிக்சி, அந்த இலவச கிரைண்டர். ஏன்னா அந்த கூலி வேலை செய்யறவங்க அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் வாங்க முடியாது அவங்களோட வருமானத்துல. ஏன்னா இந்த நாத்து பறிக்கிறது, நாத்து நடுறது, இந்த களை பறிக்கிறது, கடலை பறிக்கிறது, இந்த மிளகா பறிக்கிறது, முந்திரி பறிக்கிறது, இந்த வேலைகள்லாம் போறாங்க இல்லையா, இவங்களோட அந்த தின கூலி அப்படின்றது அவங்களோட அந்த வாழ்க்கையை, அந்த அன்றாட வாழ்க்கையை ரன் பண்றதுதான் உதவும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நாத்து பறிக்கிறது, இந்த நாத்து நடுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காலைல 8 மணிக்கு போயிட்டு மதியானம் 12:30 மணிக்கு எல்லாம் முடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளமே 150 160 வரைக்கும் தான். அப்படி இல்ல ஒரு 3 மணி வரையும் அதை ஒரு நாள் கூலியா செய்யறாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 300 ரூபா 350 ரூபா தான் வரும். இதை வச்சு அவங்களால அவங்களோட வாழ்க்கையை தான் ஓட்ட முடியுமே தவிர இந்த அடிப்படை தேவைகளை அவங்க எங்க பூர்த்தி செஞ்சுக்க முடியும்? இதுல அவங்களும் வேலைக்கு போனோம், பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது நானே கண்ணெதிர்க்க பாத்திருக்கேன். மிக்சியெல்லாம் கடன் வாங்குவாங்க, அக்கா நான் அரைச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி மிக்சியை கடன் வாங்குறதும் நான் கண்ணெதிர்க்க பாத்திருக்கேன். அப்போ அவங்களால அவங்களோட வருமானத்தை வச்சு அவங்களால அந்த மிக்சி கிரைண்டர்லாம் வாங்க முடியாது இல்லையா? சோ அதை
அவங்களோட அந்த சுமையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்குறதுக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த இலவச மிக்சி கிரைண்டர். ஏன்னா இந்த தினக்கூலி வேலை அப்படின்றது தினமெல்லாம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். ஈவன் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ஆம்பளைங்க வந்து ஒரு பெயிண்டர் வேலைக்கு போறாங்க, இல்ல ஒரு கார்பெண்டர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அன்னைக்கு போய் அந்த சந்தையில நின்று யாராவது அவங்க வந்து கூட்டு போனதான் உண்டு, இல்லைன்னா அந்த வேலையும் இருக்காது. இப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையே இந்த கிராமப்புறங்களை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சிட்டில இருக்கிற நமக்கு அதெல்லாம் பெருசா தெரிய போறது இல்லை, கிராமப்புறங்களை போனாலும் தெரியும். அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கணும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த டிவி இல்லாத, இந்த மிக்சி இல்லாத, இந்த கிரைண்டர் இல்லாதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுமையா தான் இருக்கும். சோ உங்க வாழ்க்கையே ஒரு சுமையா இருக்கும்போது நான் வந்து எங்களால முடிஞ்சு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன சுமைகளை இறக்கி வைக்கிறோம், அந்த சின்ன சின்ன இயக்கத்தை நம்ம போக்குறோம் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாதிரியான இந்த உதவிகளை செய்யறது. சோ இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் அப்படின்றது சிட்டியில வாழக்கூடிய நமக்கு அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. பட் கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னமும் அது பெரும் கனவு தான். இது இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கோ இப்ப இருக்கிற இந்த யங் ஜெனரேஷனுக்கு தெரியாம இருக்கலாம். அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அவங்க பாட்டி கிட்டயோ இல்ல கிராமத்திலயோ போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த இலவசம்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டிவி, இந்த மிக்சி கிரைண்டர், இந்த இலவசம்லாம் வரதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க அம்மாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த வார தண்டல் வாங்கியோ இல்ல தவணைக்காரன் கிட்டயோ நான் வாரம் உங்களுக்கு காசு கொடுத்துறேன், எனக்கு வந்து ஒரு மிக்சி கொடுங்க, ஒரு டிவி கொடுங்க அப்படின்னு இந்த டிவி வாங்குறது கூட பசங்களோட ஏக்கத்தை குறைக்கிறதுக்காக வீட்டுல இருக்க அம்மாக்கள் வாங்க. அவங்க வந்துட்டு பெருசா ஆசைப்பட்டுலாம் வாங்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல போய் எட்டி நின்று டிவி பாக்குது அப்படின்ற அந்த ஏக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த தவணைக்காரங்கிட்ட வந்து வாரம் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி டிவி மிக்ஸ்லாம் வாங்குவாங்க. இதை நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இப்படியான இந்த சுமைகள் இருக்குல்ல, இந்த வார தண்டல் தவணை முறையில வாங்குறது, இந்த சுமைகள் எல்லாத்தையும் கூட அரசாங்கம் இந்த இலவச பொருட்கள் மூலியமா குறைச்சிருக்கு. இவ்வளவு இந்த இலவச சைக்கிள் பல கிராமங்கள் கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இந்த படிக்க அனுப்புறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 3-4 கிலோமீட்டர் இந்த வெயில்ல காலையில நடந்து போய் படிக்கிறதுன்றது நடக்காத ஒரு காரியம். அந்த வெயில் நடந்து அவன் என்னத்தை படிப்பான்? சரி, உங்களுக்கு நான் அந்த சுமையை குறைக்கிறேன் அப்படின்னு மாணவர்களோட படிப்பு எக்காரத்தை கூட கிடக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் கொடுத்ததுதான் அந்த இலவச சைக்கிள் திட்டம். அந்த இலவச சைக்கிள் திட்டத்தை வச்சு படிச்சு முன்னேறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த இலவச பஸ் பாசம். இலவச பஸ் பாஸ் இல்ல அப்படின்னா தூரமா இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வட்டி நீ போய் படிக்கிறாச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு, இதுல உனக்கு என்னடா நாங்க பஸ் பேர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீ படிக்க வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு அந்த படிப்பை நிறுத்திருக்கான வாய்ப்புகள் இங்க நிறையவே இருந்திருக்கும். நான்லாம் பாத்தீங்கன்னா வலசர்வாக்கத்துல இருந்து பூந்தமல்லி இந்த அறிஞரான பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். சோ அங்க வந்து நான் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன். அந்த இலவச பஸ் பாஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எங்க வீட்லயே நான் அமைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த இலவச லேப்டாப். நல்லா யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களால லேப்டாப் அப்படின்றதுலாம் கனவுதான், வாங்கவே முடியாது. சோ அதை வந்து ஓகே இந்த கனவையும் நாங்க வந்து தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. இதை வச்சு நீ படிச்சு முன்னேறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொடுத்தது இல்லையா. சோ இதெல்லாம் மாணவர்களோட அந்த படிப்பை எப்படியாவது மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் கொடுத்ததுதான். வாழ்க்கையில இந்த கிராமப்புற ஏழை மக்களா இருந்தாலும் சரி, இல்ல சிட்டியில வாழக்கூடிய ஏழை மக்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது உங்களோட அந்த கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காகவோ இல்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது இந்த சின்ன சின்ன இடையூறுகள்லாம் உங்களை எக்காரணத்தோட பாதிக்க கூடாது, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்களோட இலக்கை நோக்கி ஓடுங்க அப்படின்னு மக்களுக்காக உதவி பண்றதுக்காக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த உதவிகள் தான் இந்த இலவசம். எவ்வளவு ஊர்ல இந்த பொங்கல்கள் எல்லாம் படிச்சு என்னத்தை கிளிக்க போறீங்க, இவனெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறான், கூட வந்து வேலை செய்யட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல ஏப்பா 10வது வரைக்கும் படிச்சா அந்த 11வது போனா வந்து சைக்கிள் தராங்களாமே அப்படின்னு சொல்லி சரி ஒரு 10வது வரைக்கும் படிக்க வைப்பான் அப்படின்னு படிக்க வச்ச பல பெற்றோர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரிதான் இந்த லேப்டாப், இந்த +2 வரைக்கும் படிச்ச இந்த லேப்டாப் வேற தராங்களாமே அப்படின்னு +2 வரையும் படிக்க வச்ச இந்த பெற்றோர்களும் இருக்கிறாங்க அந்த லேப்டாப்காகவே. ஆக்சுவலா இந்த லேப்டாப் ஸ்கீம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது +2 படிச்சாலே போதும் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா +2 முடிச்சவங்க லேப்டாப் ஆயிட்டு காலேஜ் போமா அப்படின்னு நின்னுட்டாங்க. இதை பார்த்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஓ நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு, இனிமே +2 முடிச்சாலும் லேப்டாப் கிடையாது, நீ காலேஜ் சேர்ந்ததான் உனக்கு லேப்டாப் அப்படின்னு காலேஜ் சேர்றவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இதை பார்த்தா ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓ காலேஜ் போனா லேப்டாப் எல்லாம் தராங்களா, சரி நீ +2 படிச்சு பாஸ் ஆயிட்டு போய் காலேஜ் போய் லேப்டாப் வாங்க அப்படின்னு அனுப்பிச்ச பெற்றோர்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ ஒரு சில பெற்றோர்களே சைக்கிளுக்காக லேப்டாப்காக தன்னோட பிள்ளைகளை, முக்கியமா பெண் பிள்ளைகள் நிறைய படிக்க வச்சிருக்காங்க. சோ இந்த அரசாங்கம் நாங்க எதையாவது பண்ணி எப்படியாவது உங்களோட அந்த கல்வி தரத்தை நாங்க முன்னேற்றி கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக தான் இந்த இலவச பஸ் பாஸ், இந்த இலவச சைக்கிள், இந்த இலவச லேப்டாப் அப்படின்னு கொடுத்து மாணவர்களோட அந்த எஜுகேஷனை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் மக்களுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரிதான் இந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் அந்த சின்ன சின்ன இயக்கங்கள், இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக அவங்க வந்துட்டு சிந்திச்சு அதை பெருசா அவங்க திங்க் பண்ண கூடாதுன்றதுக்காக தான்
இந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், இந்த ஃபேன் கொடுக்கறது எல்லாமே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அரசாங்கம் இலவச அந்த மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொண்டு வரல அப்படின்னா இங்க பல பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த திட்டம் கொண்டு வரும்போது இது வீணானது, இது வேஸ்ட், இது அரசாங்க சொத்தை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பல பேர் அதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அரசாங்கம் இல்ல இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி அந்த இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் இங்க பல பேர் படிச்சு பெரிய அளவு ஆயிருக்காங்க. மக்களோட அந்த அடிப்படை தேவைகள், அந்த இயக்கங்களை ஒரு அரசாங்கம் முன் வந்து குறைச்சாலே போதும். அந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்தடுத்து அவன் முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருப்பான். சோ ஒரு அரசாங்கம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறது அப்படின்றது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சும்மா கை கொடுத்து அப்படி தூக்கிட்டு ஓகே நீ மேல வா அப்படின்னு அவனை கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான். இன்னொன்னு, இல்லாதவங்க தான் இல்லாதோட அருமையா தெரியும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொகுசா வாழ்றவனுக்கு இல்லாதோட அருமை அப்படின்றது சுத்தமா தெரிய போறதே கிடையாது. தான் வீட்டுல தான் ஏக்கத்தோட அடுத்த வீட்டுல பார்த்த அந்த பொருட்களை கையில ஏந்தி வாங்கும் போது அவன் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அவங்க இடத்துல இருந்தாதான் தெரியுமே தவிர வேடிக்கை பார்க்கற நமக்கு எல்லாம் அது தெரிய போறதே கிடையாது. ஆக்சுவலா இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம், அந்த இலவசங்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு சமன் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த இலவச திட்டங்கள். இங்க பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனும் நமக்கு ஈக்குவலா வரானே அப்படின்ற காண்டுல தான் இந்த இலவசங்கள் கொச்சப்படுத்துறது. இந்த காலை உணவு திட்டம் அறிவிக்கும் போது கூட பல பேர் பாத்தீங்கன்னா ஐயா இந்த காலை உணவு திட்டம் வேஸ்ட், ஒரு வேலை சோறு போறது கூட என் வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு தகுதி இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மட்டமா பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா விஷயம் அது கிடையாது. இந்த காலை உணவு திட்டத்தை அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், இந்த மாணவரோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாகும். அவன் படிச்சு பெரிய ஆளாகும் போது எங்க அவன் நமக்கு போட்டியா வந்துட போறானோன்ற ஒரு எண்ணத்துல, ஒரு மட்டமான புத்தியில தான் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த இலவசங்களை பத்தி கேள்வி பண்றது. இதுல நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த இலவசம்லாம் கொடுத்து மக்களை பிச்சைக்காரனா தான் ஆக்கணுமா, ஏன் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க கூடாது அப்படின்னு இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிட்டியில உட்காந்துட்டு இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவனை கூட்டு போயிட்டு கிராமத்துல ஒரு நாள் ஒரு காணி முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ நாத்து பெரிய நடவு நடு அப்படின்னு சொல்லி அவனை விட்டோம் அப்படின்னா அப்ப தெரியும். அந்த ஒரு நாள் வேலையை செஞ்சு இந்த முதுகு பெண்டு நிமிந்து செய்ய வச்சதுக்கு அப்புறம் அவன் கையில ஒரு 160 ரூபா ஒரு 300 ரூபா கொடுத்தாதான் கிராமத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்றது அவங்க புரியும். இன்னொன்னு, அரசாங்கம் மக்கள் கிட்ட வாங்குற வரி பணத்துல மக்களோட அந்த வாழ்க்கை தரத்தை கொஞ்சமாவது மேம்படுத்தணும், அவன் அந்த சின்ன சின்ன சந்தோஷம் அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக அரசாங்கம் மக்களுக்கு செய்யறது. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கறது, மக்கள் வாங்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு? உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க எழுதி கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு எல்லாம் தேவையில்ல அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்றதுன்னா ரேஷன் கார்டுல பின்னாடி வழியா வாங்கியும் வச்சுக்கிட்டு இலவசங்கள் எவ்வளவு கேவலமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அந்த பொருளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவங்க மத்தவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த இலவச பொருட்களை பிச்சைன்னு சொல்லக்கூடிய இவனுங்க இந்த கோயில்ல மணி ஆட்டிட்டு தட்டுல காசு வராங்களே, அதை இவனுங்க பிச்சைன்னு சொல்றதே கிடையாது. அது புனிதமா, இது பிச்சையா. ஆக்சுவலா இவங்களோட புத்தின்றது இவ்வளவுதான். யாரும் தனக்கு சமமாவோ ஈக்குவலோ வந்துடக்கூடாதுன்றதான் இவங்களோட அடிப்படை எண்ணமே. இப்போ இந்த இந்தியன் 2 திரைப்படத்துல இந்த இலவசமா கேலி பண்ற மாதிரி ஒரு காட்சி சங்கர் அவர்கள் வச்சிருந்தாரு இல்லையா. ஆக்சுவலா சங்கர் அவர்கள் எந்திரன் ஒரு திரைப்படத்தை ரஜினி அவர்களை வச்சு எடுத்திருந்தாரு. அப்போ இந்த கலைஞரோட ஆட்சி காலம், கலைஞரோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருந்தாங்க, என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, திரைப்படத்துக்கு தமிழ்ல பேர் வைக்கிறவங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இந்த எந்திரன் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இந்த திரைப்படத்தோட பேர் என்னன்னா ரோபோட் அப்படின்ற பேரு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா சங்கர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரோபோட்டுன்னு வச்சா வரி விலக்கு கிடைக்காது, அதனால நம்ம தமிழ்ல எந்திரனை வச்சு வரி விலக்கு வாங்கிடலாம் அப்படின்னு தமிழ்ல எந்திரன் டைட்டில் வச்சு வரி விலக்கு வாங்கியிருந்தாரு சங்கர் அவர்கள். இப்போ தமிழ்ல எந்திரன் வச்சு வரி விலக்கு வாங்கின சங்கர் அவர்களுக்கு அப்ப அது இலவசமா தெரியல, இது மட்டும் இப்ப இலவசமா தெரியுது. இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இதை எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. இந்த உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்குலாம் சென்சார் போர்டுல ஐயோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுல கட் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த வடக்கன் அப்படின்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சிருந்தாங்க. வடக்கன் எப்படி நீங்க டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ரயில் அப்படின்னு பேர் மாத்தி வச்சாங்க. சோ சென்சார் போர்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு. பட் ஒரு மக்களையே, முக்கியமா இந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்களையே கேலி செய்யும் விதமா அந்த சீனை பார்த்தீங்கன்னா காரி துப்பும் அவன். சோ இப்படி மக்களை இழிவுபடுத்தும் விதமா ஒரு காட்சி வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எப்படி ஒரு ஊருக்கு இந்த ரோடு தண்ணின்னு அரசாங்கம் செய்யக்கூடிய அடிப்படை தேவைகள் கணக்குல வருதோ, அதே மாதிரிதான் இந்த இலவசங்களும் இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கான இந்த இலவசங்களும் அவங்களோட அடிப்படை தேவைகள் தான் வரும். இந்த இலவசம்ன்றது இதோட மட்டும் முடிகிறதே கிடையாது. இந்த சைக்கிள், பஸ் பாஸ், லேப்டாப்ல ஆரம்பிச்சு நமக்கு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த கிராமப்புறம்ல பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட பணம் இருக்காது. அவங்களாம் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சவங்க இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. சோ இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு அடிப்படை தேவைகள். சொல்ல போனா இது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த கடமைகளையும் அந்த கடமைகளை வாங்கக்கூடிய அந்த மக்களையும் ஏளனமா பார்த்து பிச்சை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
அவனுங்களாம் கூப்பிட்டு வச்சு நடுத்தெருல நிக்க வச்சு செருப்பால் அடிச்சாலும் தகும். இந்த மேடை போட்டு இந்த இலவசம் எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசுற எல்லாருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கடைசி வரைக்கும் நமக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம கை எதிர்பார்த்தா இருக்கணும்னு நினைச்சவங்க மட்டும்தான் இந்த இலவசம்ல மட்டும் கொச்சப்படுத்தி பிச்சை அப்படின்னு சொல்லி பேசுறது. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல். இந்த அரசியல் புரியணும் அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சமாவது ஒரு அரசியல் அறிவு இருக்கணும், அப்படின்னா ஒரு அடிப்படை அறிவாக இருக்கணும். அப்படி அந்த அடிப்படை அறிவு இருந்தது அப்படின்னா இந்த அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்புறம் இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த மிக்சி கிரைண்டர் ஃபேனை மட்டும் காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு கலைஞரோட ஆட்சி காலத்துல கொடுத்த அந்த டிவி மட்டும் காட்டுறதுக்கு தைரியம் இல்லை இல்லையா? அவ்வளவுதான் உங்களோட அறிவு, உங்களோட புத்தி அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் தான் கூட இருந்து தயாரிச்சு அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ அவங்கள நம்ம பகிச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக கலைஞர் டிவி மட்டும் உஷாரா கட் பண்ணிட்டேன். என்னத்த சொல்றது? உண்மையிலேயே அது அந்த சீன் ரொம்ப மோசமான சீன் தான். ஏன்னா எவ்வளோ, அதாவது நம்மளுக்கிட்டலாம் இப்போ இருக்கு, டிவி இருக்கு, இது மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் அதை வாங்கணும்னா அவங்க பல வருஷம் சேர்த்தாதான் அவ்வளோ காசே வரும். பல வருஷம் ரெண்டு வருஷமாவது சேர்த்தாதான் டிவி அந்த மாதிரி டிவிலாம் வாங்க முடியும். ஏன்னா அப்போ இருந்த டைம் அப்போ அதெல்லாம் ஃப்ரீயா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வேண்டாம்னா எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோன்னு கொடுக்க வேண்டியதானே, அதெல்லாம் வாங்கிப்பாங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த சொல்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட அந்த பொங்கலுக்குலாம் இந்த காசு கொடுக்குறாங்களே, போய் அதெல்லாம் மட்டும் வாங்கிப்பாங்க. ரேஷன் கடையில அந்த காசை மட்டும் வாங்கிட்டு ரேஷன்ல இந்த அரிசி கிரிசி எதுவும் வாங்க மாட்டாங்க. இந்த காசு கொடுத்தா மட்டும் போய் வாங்கியிருக்க வேண்டியது. அப்ப மட்டும் தேவைப்படும். அதெல்லாம் இலவசம்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிப்பாங்க. அது சொன்னது கரெக்ட் தான். அந்த டிவி விஷயம்லாம் எனக்குமே நடந்திருக்கு. அந்த டிவி பாக்குறதுக்கு நானே நிறைய வீட்டுல எல்லாம் போய் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் எங்க பசங்க ரொம்ப தூரம் போதே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆமா, இது அதான் சொல்றேன்ல, இது நம்மளுக்கு தெரியாது. அதாவது சிட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த வில்லேஜ்ல இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு தூரம் நடந்து போறாங்க. அந்த ஸ்கூலுக்கும் அந்த அவங்களோட வீட்டுல இருந்தும் ரொம்ப தூரம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போகணும். அந்த வெயிலையும் நடந்து அவ்வளவு தூரம் போறதுக்கே டைம் ஆயிரும். இது நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த சாப்பாடு இதுவும் அதே மாதிரிதான். நிறைய பேர் கிண்டல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்குலாம் அந்த காலையில நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், காலைல மதியானம் நைட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்கலாம் இதுல சாப்பிட்றதுதான் அவங்களுக்கு. அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க, மதியானம் காலைல கூட சாப்பிட மாட்டாங்க. பசங்களா சாப்பிட்றாங்களேன்னு தான் அனுப்பி விடுறாங்க. அதையும் மோசமாக்கி, அதான் சொல்றல, இது ரொம்ப இது பண்றாங்க. அவங்க சாப்பிடலாம் விட்டுறணும், சாப்பிட்றவங்களுக்கா செய்யறாங்களே இதுவே பெரிய விஷயம் நினைச்சு அவங்களுக்குலாம் அது அப்பா சாப்பாடு போடுறாங்களே அந்த மாதிரி இங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, அங்கேயாவது போய் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு நினைச்சு அவங்க சந்தோஷம் தான். இல்ல, நிறைய நல்ல விஷயம் தான். அதான் சொல்றல, கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கு. அத தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இலவசம் எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு அத புரிதலே இல்லை நிறைய பேருக்கு. இப்போ அதாவது இந்த ஓட்டு போடும் போது மட்டும் கொடுக்குறாங்களே, அதுதான் தப்புன்னு சொல்றான். தவிர இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் தேவையானதுதான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குலாம் கண்டிப்பா, ஏன்னா அவங்கதான் அதிகமா இருக்காங்க. எனக்கு கேட்டா அந்த ரொம்ப எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்கதான் இப்போ நிறைய பேர் இப்போ இந்த காலை உணவு திட்டம், இந்த இது இல்லைன்னா, சைக்கிள் இல்லைன்னா நிறைய பேர் வீட்டுல போவே விட மாட்டாங்க. அது நிப்பாட்டிட்டு, நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு போகணும், நீ வீட்டிலேயே இருந்துரு, இந்த வேலைக்கு போயிரு. அப்படிதான் அவங்களோட லைஃப் இதே அப்படிதான் இருக்கும். அது இவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். கிராமம் சைட்லாம் இப்ப வரையுமே மிக்சி இருப்பாங்க கண்டிப்பா. கரண்டே எல்லாமே இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. பாவம்ல, அவங்க வாங்குறதும் தப்பு கிடையாது. நம்ம அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்